ஹாய் ஈவர்ஸ், இன்னைக்கு ஒரு அழகான மலைப்பகுதியை பார்க்க தான் வந்திருக்கோம். மேலே வானத்தை பாருங்கள். கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகான ப்ளூ கலரும் ஒயிட்டும் கலந்துருக்கு. நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மலைகளின் இளவரசி திண்டுக்கல்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற கொடைக்கானலை தான் பார்க்க வந்திருக்கோம். வாழ்நாளில் ஒரு வாட்டி பார்த்தாலும் நம்ம மனதில் நீங்காத இடம் பிடிக்கிற ஒரு சிறந்த ஒரு சுற்றுலாத்தலம்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பரான இடம். வாங்க வீடியோக்குள் போய் பார்க்கலாம் நம்ம என்னென்ன பார்த்தோன்னு சொல்லிட்டு. பார்வைக்கு பல இடங்கள் நம்ம பார்த்தாலும் ஃபஸ்ட்டு பார்க்குறது சில்வர் ஃபால்ஸ் தாங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக வருது. அதை பார்த்துட்டு நம்ம மலைக்குள்ளே போக ஆரம்பித்தாச்சு. இந்த இடத்துலேருந்து பார்த்தா இந்த வியூஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்ட்டு. பயங்கரமான ஒரு பள்ளத்தாக்கு, அப்படியே அலையாக இருக்கிற அப்படியே மலைத்தொடர்கள், அது கீழே பசுமையான மரங்கள், மேலே வானம் பார்க்கறதுக்கே ஒரு ரம்மியமான அழகாக இருந்துச்சுங்க. மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமான இருந்த ஒரு இடம் இது. இந்த பகுதி இருக்கிற இடத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோயர் பாயிண்ட்டு. மேற்கு தொடர்ச்சி மலைகளோட பசுமையான காட்சிகள் தான். இந்த இடத்துலேருந்து அப்படியே வியூஸ் பார்க்குறப்ப நம்ம இந்த இயற்கையோடு ஒன்றிணைந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. கீழே பயங்கரமான ஒரு பள்ளத்தாக்கு, அதுக்குள்ளே சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருந்தது. தான் நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் ஃபாரஸ்ட்டு. இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பர். மரங்கள் எல்லாமே விண்ண தொடுற அளவுக்கு ரொம்ப உயர மரங்கள், ரொம்ப பெருசாகவும் இருந்தது. பார்க்குறதுக்கு ஒரு அழகாக ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் நிறைய எடுத்துகிட்ருக்காங்க. மற்ற இடங்களோட இந்த இடத்துல இருக்கிற குதிரைகள் ரொம்ப பெரிய பெரிய குதிரைகளாக இருந்தது. பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது. நம்ம நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே கொஞ்சம் பயந்துகிட்டே தான் நின்றுட்டு இருந்தேன். இப்போ ஒரு 2:30-3 மணிக்கெலாம் மழை வர ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ மழை நிறைய அப்படி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. தூரல் விழுவுமே நம்ம கிளம்பியாச்சு. அதிக டிராஃபிக்னால நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல நின்றுட்டு ஃபைன் ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அடுத்த இடத்துக்கு போகலாம். பில்லர் ராக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த பில்லர் ராக்கோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1821ஆம் ஆண்டு திரு PS வால்டு என்ற பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த தூண் பாறையை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த இடத்துல இருக்கிற 3 செங்குத்தான பாறை கிரானைட் கட்பாறையை சேர்ந்தது. பார்க்குறக்கு 3மே ஒரே மாதிரி ஒரே உயரத்தில் இருக்குது. இதை கிட்டத்தில் போய் நம்ம தொடுறதோ அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. ஏன்னா அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ளே தான் இந்த பாறை அமைஞ்சிருக்கு. மக்களுக்கு பாதுகாப்புக்காண்டி தான் நம்ம இரும்பு கேட்லாம் போட்டிருக்காங்க. நம்ம இந்த சைடில் நின்று தான் அதை பார்க்க முடியுது. இந்த பாறையோட அதிசயத்தை நம்ம பார்த்துட்டு அடுத்த ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இதோட உயரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 122 மீட்டர்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது குணா குகை போகலான்னு சொல்லிட்டு போனோம். வழியிலே ஒரு பார்க் இருந்தது. அதையும் பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டு பூங்காவில் போயிட்டு பசுமையான அந்த செடிகள், புல்வெளிகள் இதெல்லாம் பார்த்துட்டு பூக்களும் நிறையா இருந்தது. ரோஸு, மயில் இந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அடுத்து நம்ம குணா குகைக்கு வந்தாச்சு. குகையோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குகை ஒரு அமெரிக்கரால் கண்டுபிடிக்கப்பட்டதான். நம்ம கமலஹாசன் நடித்த அந்த குணா படத்துக்கு அப்புறம் குணா குகை அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. நாங்கள் ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறப்ப இந்த மாதிரி இரும்பு கம்பிலாம் இல்லை. ஒரு மெல்லிசான ஒரு கம்பி வலை தான் போட்டிருந்தாங்க. நாங்கள் அப்படி எட்டி பார்க்குறப்ப அந்த வியூஸ்லாம் சூப்பராக தெரியும். இப்போ ஒரு வியூஸ்காண்டி ஒரு கூடாரம் மாட்டி அமைச்சிருக்காங்க. அது மேலே நின்று தான் கீழே பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. குணா குகையுமே எட்டி பார்க்குறப்ப அதோட ஆழம் தெரிஞ்சுது. இப்போ அது கிட்ட போகிறது கூட நம்ம அலௌடு இல்லை. ரொம்ப சேஃபாக எல்லா இடத்துலையும் இரும்பு தடுப்புகள் போட்டு கம்பி வேலைகள்லாம் வச்சு ரொம்ப பாதுகாப்பாக விட்டுட்ருக்காங்க. ஆனால் மக்கள் கூட்டம் இந்த இடத்துல பயங்கரமான ஒரு மக்கள் இருக்காங்க. எல்லாம் பார்க்க வரவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ ரீசெண்டாக வந்திருக்க ஒரு படத்துக்கு அப்புறம் தான் இவ்வளோ மக்களும் பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்க தான் அதிகமாக அங்கே வர்றாங்க. பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க சவுண்டெல்லாம் சும்மா பயங்கரமான ஒரு சத்தத்தோடு தான் இங்கே அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மஞ்சுமோல் பாய்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸு கூட்டம் இங்கே நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நம்ம போனது பார்த்திங்கன்னா செப்டம்பர் 21 இப்போ 2024. நம்ம சாட்டர்டே போனதுனால மக்கள் கூட்டம் பயங்கரமாக நிறையா இருந்தாங்க. ரொம்ப க்ரௌடாக இருந்தது. உள்ள என்ட்ரன்ஸில் டிக்கெட் கொடுக்கறதுலேருந்து மேலே வீவிங் பார்க்கறதுலேருந்து எல்லா பிளேஸ்லையுமே அவ்வளோ கூட்டமாக இருந்தது. அதனால கொஞ்சம் நம்ம மொபைல்லாம் கீழே விழுந்தால் கூட எடுக்க முடியாது போல் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்ததுங்க. நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த லீவு டைம் இல்லாத டயத்தில் போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம்.
இந்த இடத்துக்கு வந்து டெவில் கிச்சன் அப்படின்னு ஒரு பேர் இருந்திருக்கு. நம்ம குணா படம் 1991 வந்து எடுத்ததுக்கப்புறம் குணா குகைன்னு பேராச்சு. இப்போ வந்து மஞ்சுமோல் பாய்ஸ் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு குணா குகை. ரொம்ப நல்லா இருந்தது. எங்கே பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸு கூட்டம் தான் பயங்கரமாக இருந்தாங்க. அதுலேயும் அந்த படத்தில் வர்ற அந்த பேரை சொல்லி சொல்லி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேட் வந்து இவ்வளோ தூரம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அடுத்த நாள் செப்டம்பர் 24 சண்டே வந்து எங்கெல்லாம் போய் நம்ம பார்த்தோன்ற வீடியோவை அடுத்ததில் பார்க்கலாம்.